ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி இதாங்க நெத்திலி மீனில் பெரிய நெத்திலி மீனுங்க. இதை நாங்கள் கோணொத்திலின்னு சொல்லுவோங்க. இந்த மீன் வச்சு நான் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு காமிச்சு தரேங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க, ஆனால் பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லை, அவங்களுக்காக தாங்க ஃபுல் எக்ஸ்பிளைனும் டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்கேங்க. தேவையான மசாலாவை பார்க்கலாங்க. தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சின்ன சீரகம், நல்ல மிளகுத்தூள், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்றவாறு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நாம் சேர்த்துட்டோங்க. இதை நல்லா அரைச்சி கொண்டு வரலாங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க. இதை ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வச்சுருந்த மீனில் சேர்க்கலாங்க. சுவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு அதிகம் குறைவாக வேணும்னா அதுக்கேற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி ஊற வச்சுருந்தேங்க. பச்சை தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருந்தேங்க. நீங்கள் சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சு எடுக்கிறீங்கன்னா அதை வடிகட்டு இதில் சேர்க்கலாங்க. இப்போ நான் புளி தண்ணி வடிகட்டு சேர்க்க போகிறேங்க. அடுப்பில் வைக்கலாங்க. நமக்கு கைவலி கால்வலி எல்லாத்துக்குமே மீன் ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி நெத்திலி மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. குழம்பு நல்லா சூடாகட்டுங்க. குழம்பு கொதிக்க தொடங்கியாச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சேர்க்கலாங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம போட்ட ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்குங்க. குழம்பு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. நெத்திலி மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. வாசனையும் கமகமன்னு மணக்க வருதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு அசத்துனாங்க. நமக்கு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானே செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. மீனெல்லாம் நல்லா வெந்து அழகாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்க. உங்களுக்கு தாளிப்பு தேவைன்னா ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. நெத்திலி மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லையும் போட்டு விடுங்க.